ஹாய் கைஸ், ஐ ஆம் ஃப்ரம் நமோ போஸ்டல் அகாடமி. நமோ போஸ்டல் அகாடமிலேருந்து நம்ம இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பி ஆர்டர்ஸ் 2020. எஸ்பி ஆர்டர்ஸ் 2020 வந்திருக்கக்கூடிய ஆர்டர்ஸை 2 கிளாஸாக பார்ப்போம். அதில் இப்போ ஃபஸ்ட்டு கிளாஸ். இந்த ஃபஸ்ட்டு கிளாஸில் எஸ்பி ஆர்டர்ஸ் 2020 ஆரம்பத்தில் ஒரு பாதி எஸ்பி ஆர்டர்ஸை மட்டும் பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டு வந்து எஸ்பி ஆர்டர் 1/2020 வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிவிஷனை பற்றி சொல்லுது. ஸோ அதை நம்ம இங்கே சொல்லலை. அடுத்ததாக எஸ்பி ஆர்டர் 2/2020 2020 வந்த செகண்ட் எஸ்பி ஆர்டர் எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிடக்ஷன் ஆஃப் டிடிஎஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கேஷ் வித்ட்ராவல் above ₹1 crore பை an account holder ஆஃப் நேஷ்னல் சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ். அதாவது நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்க ஒருத்தர் 1 கோடிக்கு அதிகமாக ஒரு வருஷத்தில் வித்ட்ரா பண்ணுறாரு அப்படின்னும் போது அவங்களுக்கு டிடிஎஸ் எவ்வளோ பிடிக்கிறாங்கன்றதை பற்றி சொல்லுது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹேஸ் இன்சர்டட் செக்ஷன் 194N இன் தி இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 த்ரூ ஃபைனான்ஸ் ஆக்ட் நம்பர் 2/2019 ஃபார் டிடக்ஷன் ஆஃப் டிடிஎஸ் at 2% ஆன் கேஷ் withdrawal in excess of ₹1 crore in a year from 1/9/2019 and it is applicable from financial year 2019 to 20. அதாவது செக்ஷன் 194N ஒன்று புதுசாக இன்சர்ட் பண்ணுறாங்க. இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 செக்ஷன் 194N இன்சர்ட் பண்ணுறாங்க. அது என்ன சொல்லுது? அந்த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் எப்படி செக்ஷன் 194N இன்சர்ட் பண்ணுறாங்கன்னா, த்ரூ ஃபைனான்ஸ் ஆக்ட் 2019 ஃபைனான்ஸ் ஆக்ட் 2019 மூலமாக அந்த செக்ஷன் 194N வந்து இன்கம் டேக்ஸ் ஆக்டில் இன்சர்ட் பண்ணுறாங்க. அது மூலமாக தான் இந்த 2% டிடிஎஸை வந்து பிடிக்கிறாங்க. 1/9/2019 செப்டம்பர் 1, 2019 ஃபினான்ஷியல் இயர் 2019 to 20 அந்த 1/9/2019 31/3/2020 மாதிரி 1 கோடிக்கு அதிகமாக ஒரு வருஷத்தில் வித்ட்ரால் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 2% டிடிஎஸ் டிடக்ட் பண்ணணும். அந்த எஸ்பி ஆர்டர் 3/2020 முன்ன டிடிஎஸ் டிடக்ஷனை பற்றி சொல்கிறது எஸ்பி ஆர்டர் 2/2020. அதே 2020 வந்த தேர்ட் எஸ்பி ஆர்டர் நம்பர் 3 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலெக்ஷன் ஆஃப் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஃபீ ப்ரிஸ்கிரைப்ட் இன் ஜிஎஸ்பிஆர் 2018 அண்டர் ஷெட்யூல் 2. அதாவது ஜிஎஸ்பிஆர் கவர்மெண்ட் சேவிங்ஸ் ப்ரொமோஷன் ரூல்ஸ். இந்த கவர்மெண்ட் சேவிங்ஸ் ப்ரொமோஷன் ரூல்ஸ் 2018 தான் ஒவ்வொரு சர்வீசஸ்க்கும் ஒவ்வொரு ஃபீஸ் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை பற்றி இந்த எஸ்பி ஆர்டர் 3/2020 சொல்லுது. அதில் என்னென்ன சர்வீஸ்க்கு எவ்வளோ ஃபீஸ், அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபீஸை வந்து எந்த ஜிஎல் கோடில் அப்லோட் பண்ணி நம்ம அக்கௌண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றதும் சேர்த்து சொல்கிறாங்க. அதில் இஷ்யூ ஆஃப் டூப்ளிகேட் பாஸ்புக், ஒரு டூப்ளிகேட் பாஸ்புக் இஷ்யூ பண்ணுறோன்னா அதுக்கான ஃபீ எவ்வளோனா ₹50. இந்த ஃபீஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி இல்லாமல் இந்த ஃபீஸ்க்கான ஜிஎஸ்டியை நம்ம எக்ஸ்ட்ராவாக சேர்த்து கலெக்ட் பண்ணணும். இங்கே ஃபீ ₹50, அது கூட ஜிஎஸ்டி 18%. அதுக்கான ஜிஎஸ்டி 18%னா ₹50க்கு ₹9 வரும். அதையும் வாங்கணும், ₹59. அப்போது இங்கே இஷ்யூ ஆஃப் டூப்ளிகேட் பாஸ்புக்குக்கான ஃபீ ₹50. அதுக்கான ஜிஎல் கோட் பார்த்தீங்கன்னா 8800800010. அதே போல் இஷ்யூ ஆஃப் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒருத்தர் வேணும்னு கேட்குறாரு அப்படின்னா அதுக்கான ஃபீஸ் ₹20 அதுக்கான ஜிஎல் கோட் 1800423500. இஷ்யூ ஆஃப் பாஸ்புக் இன் லைவ் ஆஃப் லாஸ்ட் ஆர் மியூட்டிலேட்டட் சர்டிஃபிகேட் பெர் ரெஜிஸ்ட்ரேஷன் ₹10 அதுக்கான ஜிஎல் கோட் 8800800010. அப்போது மேலே இருக்கக்கூடிய டூப்ளிகேட் பாஸ்புக்குக்கும் இங்கே இருக்கக்கூடிய லாஸ்ட் ஆர் மியூட்டிலேட்டட் சர்டிஃபிகேட் பெர் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான டிஃப்ரென்ஸ் அது ரெண்டுத்துக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டூப்ளிகேட் பாஸ்புக்குன்றது மற்ற சேவிங்ஸ் அக்கௌண்ட் அது இல்லாமல் இப்போ வந்து சர்டிஃபிகேட்க்கும் பாஸ்புக்காக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அது எல்லாமே டூப்ளிகேட் பாஸ்புக்கில் வரும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பழைய சர்டிஃபிகேட்டாக கொடுத்துருக்காங்க, என்எஸ்சி கேவிபி எல்லாம் சர்டிஃபிகேட்டாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா
அதை தொலைச்சிட்டாங்க அப்படின்னும்போது ஒவ்வொரு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கும் 10 ரூபாய் சார்ஜஸ் வாங்கிட்டு நம்ம இப்போது கரண்ட்டில் சர்டிஃபிகேட்டாக கொடுக்கறது கிடையாது, பாஸ்புக்காக தான் கொடுக்குறோம். ஸோ அந்த பழைய சர்டிஃபிகேட்டுக்கு புது பாஸ்புக்காக கொடுப்போம். அப்படி கொடுக்கும்போது ஒவ்வொரு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கும் 10 ரூபாய் சார்ஜஸ் வாங்கணும். கேன்சலேஷன் ஆர் சேஞ்ச் ஆஃப் நாமினேஷன் சேஞ்ச் ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னும்போது அதுக்கு 50 ரூபாய் சார்ஜ் பண்ணுறோம். அதுக்கான ஜிஎல் கோட் 1800423200. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அக்கௌண்ட் ஆர் சர்டிஃபிகேட்ஸ் பர் ரெஜிஸ்ட்ரேஷன். முன்ன டூப்ளிகேட் பாஸ்புக்கு பார்த்தோம், இப்போ அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபருக்கு. இந்த அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபருக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ₹100 ப்ளஸ் ஜிஎஸ்டி 100 ரூபா ட்ரான்ஸ்ஃபர் ஃபீ. அதுக்கான ஜிஎல் கோட் 8800800040. அடுத்த பிளட்ஜிங் ஆஃப் அக்கௌண்ட் ஆர் சர்டிஃபிகேட் பர் ரெஜிஸ்ட்ரேஷன். ஒரு டிடி அக்கௌண்ட்டையோ அல்லது சர்டிஃபிகேட் ஏதாவது அதுபோல் அக்கௌண்ட் ஆர் சர்டிஃபிகேட் ஏதாவது பிளட்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னும்போது அந்த பிளட்ஜிங் ஃபீ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி. அதுக்கான ஜிஎல் கோட் 1800423500. அடுத்ததாக இஷ்யூ ஆஃப் செக் புக். செக் புக் இஷ்யூ பண்ணும்போது ஒரு வருஷத்துக்கு 10 லீஃப் ஃப்ரீ, ஒரு கேலண்டர் இயருக்கு. இது ஃபினான்ஷியல் இயர் கிடையாது, கேலண்டர் இயருக்கு. ஒரு கேலண்டர் இயருக்கு 10 செக் லீஃப் ஃப்ரீ. அதுக்கு மேலே 10 லீஃப்க்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு லீஃப்க்கும் 2 ரூபான்னு சார்ஜ் பண்ணுறோம். 2 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி. அதுக்கான ஜிஎல் கோட் 1800423500. அடுத்ததாக சார்ஜஸ் ஃபார் டிஸானர் ஆஃப் செக். இப்போ ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் அல்லது புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணவோ செக் கொடுக்குறாங்க. கொடுக்குற செக் டிஸானர் ஆகிடுது, திரும்ப வந்துடுது. ஏதோ ஒரு ரீசன், பேலன்ஸ் இல்லாமலோ சிக்னேச்சர் மேட்ச் ஆகாமலோ ஏதோ ஒரு காரணத்தினால கொடுக்குற செக் ரியலைஸ் ஆகாமல் ரிட்டன் வந்துடுச்சு அப்படின்னா அதுக்கான ஃபீ ₹100 ப்ளஸ் ஜிஎஸ்டி. அதை ஃபினாக்கிளில் கான்ஃபிகர் பண்ணிடுறாங்க. அதுவே நியூ அக்கௌண்ட்டாக இருக்கும்போது, சேவிங்ஸ் அக்கௌண்ட் இல்லாத ஒருத்தராக இருக்கும்போது நம்ம தனியாக கேஷ் வாங்கி அக்கௌண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடணும். 18% ஜிஎஸ்டி இஸ் ஆல்சோ அப்ளிகபிள் ஆன் எபவ் ஃபீ ஆர் சார்ஜஸ். மேலே இருக்கக்கூடிய ஃபீஸ் 100, 50, 10, 20ன்னு பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு 18% ஜிஎஸ்டியும் சேர்த்து கலெக்ட் பண்ணணும். அதில் சிஜிஎஸ்டி 9%. அதுக்கான ஜிஎல் கோட் 8866102590. அந்த ஜிஎல் கோடில் அந்த சிஜிஎஸ்டியை எடுத்துகிட்டு வரணும். அதே போல் ஸ்டேட்ஸாக இருக்கும்போது ஸ்டேட் ஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி 9%. அதுக்கான ஜிஎல் கோட் 8866102610. அதுவே யூனியன் டெரிட்டரியாக இருந்தது அப்படின்னா யூடி யூனியன் டெரிட்டரி ஜிஎஸ்டி 9%. 8866102630 அந்த ஜிஎல் ஹெட்டில் எடுத்துகிட்டு வரணும். இந்த ஃபீஸை பற்றி சொல்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா எஸ்பி ஆர்டர் 3/2020. அடுத்ததாக எஸ்பி ஆர்டர் 4/2020. இந்த எஸ்பி ஆர்டர் 4லேருந்து 12 வரை என்னென்னா எஸ்பி ஆர்டர் 13/2019 இருக்கக்கூடிய எல்லா ஸ்கீம்ஸில் இருக்கக்கூடிய சேஞ்சஸ் எல்லாம் எஸ்பி ஆர்டர் 13/2019 அதாவது கெசட் நோட்டிஃபிகேஷனில் சொன்னாங்க. அந்த எல்லா ஸ்கீமையும் சேர்த்து 13/2019 சேஞ்சஸ் வந்தது. அதை ஒவ்வொரு ஸ்கீம்க்கா தனித்தனியாக என்னென்ன சேஞ்சஸ் இருக்குதுன்னு சொல்லக்கூடிய எஸ்பி ஆர்டர்ஸ் தான் எஸ்பி ஆர்டர் 4லேருந்து 12 வரை. ஒவ்வொரு எஸ்பி ஆர்டரும் ஒவ்வொரு ஸ்கீமில் இருக்கக்கூடிய சேஞ்சஸை சொல்லுச்சு. அதில் எஸ்பி ஆர்டர் 4/2020 எதை பற்றி சொல்லுதுன்னா அமெண்ட்மெண்ட்ஸ் டு ப்ரொசீஜரல் ரூல்ஸ் ரிலேட்டிங் டு NSE 8 இஷ்யூ ஸ்கீம்ஸ் வைட் எஸ்பி ஆர்டர் 13/2019 டேட்டட் 18/12/2019. அதாவது இந்த எஸ்பி ஆர்டர் 4/2020 அந்த எஸ்பி ஆர்டர் 13/2019 NSE ஸ்கீமுக்கான சேஞ்சஸை சொல்லுது. அடுத்த எஸ்பி ஆர்டர் 5/2020 2020 வந்த 5th எஸ்பி ஆர்டர் எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலேட்டிங் டு KVP கிசான் விகாஸ் பத்ராவில் இருக்கக்கூடிய
சேஞ்சஸ் என்னென்ன சேஞ்சஸ்லாம் எஸ்பி ஆர்டர் 13/2019 வந்துச்சு அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய எஸ்பி ஆர்டர் தான் எஸ்பி ஆர்டர் 5/2020. அதே போல் எஸ்பி ஆர்டர் 6/2020. எஸ்பி ஆர்டர் 6 வந்துட்டு எம்ஐஎஸில் இருந்த அமெண்ட்மெண்ட்ஸை சொல்லுச்சு. அடுத்ததாக எஸ்பி ஆர்டர் 7/2020. எஸ்பி ஆர்டர் 7 எதை பற்றி சொல்லுதுன்னா அமெண்ட்மெண்ட்ஸ் ரிலேட்டிங் டு டிடி வைட் எஸ்பி ஆர்டர் 13/2019. டிடியில் இருந்த அமெண்ட்மெண்ட்ஸ், டிடியில் கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட்ஸை பற்றி சொல்கிறது தான் எஸ்பி ஆர்டர் 7/2020. அடுத்ததாக எஸ்பி ஆர்டர் 8/2020. எஸ்பி ஆர்டர் 8/2020 பிபிஎஃப்பில் வந்த அமெண்ட்மெண்ட்ஸ். அடுத்ததாக எஸ்பி ஆர்டர் 9/2020 எஸ்எஸ்ஏ ஸ்கீமில் கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட்ஸை பற்றி சொல்லுது. அடுத்ததாக எஸ்பி ஆர்டர் 10/2020. 10 எதை பற்றி சொல்லுதுன்னா அமெண்ட்மெண்ட்ஸ் ரிலேட்டிங் டு ஆர்டி. எஸ்பி ஆர்டர் 10/2020 வந்து ஆர்டியில் இருக்கக்கூடிய அமெண்ட்மெண்ட்ஸை பற்றி சொல்லுது. அடுத்ததாக எஸ்பி ஆர்டர் 11/2020. 11/2020 சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் எஸ்சிஎஸ்எஸில் இருக்கக்கூடிய அமெண்ட்மெண்ட்ஸை சொல்லுச்சு. அதே போல் எஸ்பி ஆர்டர் 12/2020 அமெண்ட்மெண்ட்ஸ் ரிலேட்டிங் டு எஸ்பி சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய அமெண்ட்மெண்ட்ஸை பற்றி சொல்லுச்சு. இந்த எஸ்பி ஆர்டர் 4லேருந்து 12 வரை ஒவ்வொரு ஸ்கீமை பற்றி அமெண்ட்மெண்ட்ஸ் என்னென்னலாம் வந்ததுன்னு சொல்லிச்சு. அந்த அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா எஸ்பி ஆர்டர் 13/2019 வந்த அமெண்ட்மெண்ட்ஸ் தான். அதை ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு எஸ்பி ஆர்டராக சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக எஸ்பி ஆர்டர் 13/2020. இந்த 13/2020 என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா addition of new appendices and amendments to procedural rules in POSB or CBS manual. அதாவது புதுசாக POSB CBS மேனுவலில் புதுசாக அப்பெண்டிசஸை ஆட் பண்ணாங்க. அப்படி ஆட் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் SOP ஆஃப் இன்ட்ரா ஆப்ரபிள் நெட் பேங்கிங் ஃபார் POSB சேவிங்ஸ் அக்கௌண்ட் சர்க்குலேட்டட் வைட் SB Order 1/2019 shall be treated as Appendix 20 of POSB CBS Manual. அதாவது நம்ம SB Order 1/2019 ஆல்ரெடி இன்டர்நெட் பேங்கிங் நம்ம போஸ்ட் ஆஃபீஸோட இன்ட்ரா ஆப்ரபிள் நெட் பேங்கிங் ஆப்ரேட் பண்ணுறதுக்கான ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரை SB Order 1/2019 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸை POSB CBS மேனுவலில் அப்பெண்டிக்ஸ் 20 ஆட் பண்ணியிருக்காங்க. அதே போல் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் ஃபார் ஹேண்ட்லிங் ஆஃப் அன்கிளைம்டு அக்கௌண்ட்ஸ் ஆர் சர்டிஃபிகேட்ஸ் ஐடென்டிஃபைட் அண்டர் சீனியர் சிட்டிசன் வெல்ஃபேர் ஃபண்ட் ரூல்ஸ் 2016 circulated wide SB Order 8/2019 shall be treated as Appendix 21 of POSB CBS Manual. அதாவது இந்த SB Order 8/2019 மூலமாக சீனியர் சிட்டிசன் வெல்ஃபேர் ஃபண்ட் ரூல்ஸ் 2016 சம்மந்தமான ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரை தான் அப்பெண்டிக்ஸ் 21 POSB CBS மேனுவலில் ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் ஆஃப்டர் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் GL இன்டகிரேஷன் பிட்வீன் CBS அண்ட் CSI டிரான்சாக்ஷன்ஸ் circulated wide SB Order 9/2019 shall be treated as Appendix 22 of POSB CBS Manual. அதாவது GL இன்டகிரேஷன் பிட்வீன் CBS அண்டு CSI டிரான்சாக்ஷன்ஸ் அதுக்கான ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் GL இன்டகிரேஷன் சம்மந்தமாக சொன்னது பார்த்தீங்கன்னா SB Order 9/2019 சொல்லியிருப்பாங்க. அதனோட ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரை அப்பெண்டிக்ஸ் 22 POSB CBS மேனுவலில் ஆட் பண்ணியிருக்காங்க. அதே போல் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் ஃபார் DOP இன்ட்ரா ஆப்ரபிள் மொபைல் பேங்கிங் circulated wide SB Order 11/2019 shall be treated as Appendix 23 of POSB CBS Manual. அதாவது இன்டர்நெட் பேங்கிங்கை 20 ஆட் பண்ணாங்க. அதுபோல் மொபைல் பேங்கிங்கான ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரை SB Order
23 ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த மொபைல் பேங்கிங்கான ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரை ஆல்ரெடி எஸ்பி ஆர்டர் 11/2019 ஆட் பண்ணியிருக்காங்க. அது எஸ்பி ஆர்டர் 11/2019 அந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் ரிலீஸ் ஆகியிருக்கு. அந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரை இந்த எஸ்பி ஆர்டர் 13/2020 மூலமாக ஒரு புது அப்பண்டிசஸாக ஆட் பண்ணியிருக்காங்க பிஓஎஸ்பி சிபிஎஸ் மேனுவலில். அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபீன்னு சொன்னோம், அது ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து இன்னொரு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அந்த 118 ரூபா. அது மட்டும் இல்லாமல் பிபிஎஃப் அக்கௌண்ட்டை போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் அதே 100 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டியை சார்ஜ் பண்ணணும்னு இந்த எஸ்பி ஆர்டர் 13/2020 சொல்கிறாங்க. அடுத்ததாக எஸ்பி ஆர்டர் 14/2020. எஸ்பி ஆர்டர் 14/2020 எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிகார்டிங் வேவிங் ஆஃப் பெனால்ட்டி ஆர் ரிவைவல் ஃபீ, அதாவது டிஃபால்ட் ஃபீ இன் பிபிஎஃப் ஆர்டி எஸ்எஸ்ஏ அக்கௌண்ட்ஸ் டில் 30th June 2020. அதாவது கொரோனா டைம்ன்றதுனால அந்த சிச்சுவேஷனில் இந்த எஸ்பி ஆர்டர் 14/2020 ரிலீஸ் பண்ணாங்க. அந்த எஸ்பி ஆர்டர் 14/2020 படி பிபிஎஃப் எஸ்எஸ்ஏ ஆர்டி ஸ்கீம்ஸ்க்கு 30 June 2020 வரை டிஃபால்ட் எதுவும் கலெக்ட் பண்ணக்கூடாது. அந்த மார்ச் ஏப்ரல் மேக்கான டிஃபால்ட் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி டிஃபால்ட்டை வெய்வ் பண்ணாங்க. அடுத்ததாக எஸ்பி ஆர்டர் 16/2020. எஸ்பி ஆர்டர் 16/2020 எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, ரிலாக்ஸேஷன் கைட்லைன்ஸ் ஃபார் பிபிஎஃப் ஆர் எஸ்எஸ்ஏ அக்கௌண்ட்ஸ். அதாவது பிபிஎஃப் எஸ்எஸ்ஏ அக்கௌண்ட்ஸ்க்கு அதுக்கு முந்தின வருஷத்தில் பணம் கட்ட முடியாதவங்க எஸ்பி ஆர்டர் 14/2020 மூலமாக டிஃபால்ட் கட்ட வேண்டான்னு பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிங்கிள் டைம் பெனிஃபிட்டாக என்ன பண்ணாங்கன்னா, ஒரு சிங்கிள் டெபாசிட் அதுக்கு முந்தின வருஷத்துக்கு அந்த டைமில் 30th June 2020 ஒரு சிங்கிள் டெபாசிட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்ன வருஷம், அதாவது ஃபினான்ஷியல் இயர் 1920 பணத்தை டெபாசிட் பண்ணிக்கலான்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கான டைம் லிமிட் அந்த 30th June 2020 வரை. அதுக்குள்ளே ஒரு மாதத்துக்கான அதுக்கு முந்தின வருஷத்துக்கான டெபாசிட்டை அவங்க அந்த 19 to 20 டெபாசிட் பண்ணிக்கலாம். ஆனால் அது சிங்கிள் டெபாசிட்டாக தான் இருக்கணும். ஒரே ஒரு டெபாசிட்டில் எவ்வளோ அமௌண்ட் கட்டணுன்னாலும் சிங்கிள் டெபாசிட்டாக கட்டிக்கணும். அடுத்ததாக எஸ்பி ஆர்டர் 17/2020. எஸ்பி ஆர்டர் 17/2020 என்ன சொல்லுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபஸ்ட்டு ஜிஎஸ்பிஆரில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார்ம்ஸாக புது ஃபார்மாக ஜிஎஸ்பிஆர் 1, 2, 3ன்னு நிறைய ஃபார்ம்ஸ் சொல்லியிருந்தாங்க. அக்கௌண்ட் ஓப்பனிங்க்கு, க்ளோஷருக்கு, வித்ட்ராவலுக்குன்னு தனித்தனியாக. அதே போல் கெசட் நோட்டிஃபிகேஷன்லேயும் ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3, ஃபார்ம் 4ன்னு ஃபார்ம்ஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த ஃபார்ம்ஸ் எல்லாத்தையுமே இந்த எஸ்பி ஆர்டர் 17/2020 ரிவைஸ் பண்ணி புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுதான் எஸ்பி ஆர்டர் 17/2020. இன்ட்ரடக்ஷன் ஆஃப் காமன் ஆர் மாடிஃபைடு ஃபார்ம்ஸ் டு பி யூஸ்டு இன் நேஷ்னல் சேவிங் ஸ்கீம்ஸ் ஃபார் சிபிஎஸ் அண்ட் நான் சிபிஎஸ் போஸ்ட் ஆஃபீஸர்ஸ். இது சிபிஎஸ் ஆன போஸ்ட் ஆஃபீஸ்க்கும் சரி, நான் சிபிஎஸ் போஸ்ட் ஆஃபீஸர்ஸ்க்கும் சரி காமனான ஃபார்ம்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ண ஃபார்ம்ஸ் எதுவும் எல்லாமே எல்லா இடத்துக்கும் இன்னும் நடைமுறைக்கு வந்திருக்காது. அதில் இதே ஆர்டரில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை யூஸ் பண்ணுங்கள். ஆனால் யாராவது கஸ்டமர்ஸ் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி புது ஃபார்ம் எடுத்துகிட்டு வந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க, ரிஜெக்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ புது ஃபார்ம்ஸ் நடைமுறைக்கு வர பழைய ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணலாம். அப்படி இருக்கும்போது இங்கே என்னென்ன ஃபார்ம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் ஓப்பனிங் ஆஃப் அக்கௌண்ட் ஆர் பர்ச்சேஸ் ஆஃப் சர்டிஃபிகேட், ஏஓஎஃப், அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார்ம். அதே தான் சர்டிஃபிகேட் பர்ச்சேஸ்க்கும் சரி, அக்கௌண்ட் ஓப்பனிங்க்கும் சரி காமனான ஃபார்ம் நேம் ஏஓஎஃப். அடுத்ததாக பேஇன் ஸ்லிப், டெபாசிட் பண்ணுறதுக்கான பேஇன் ஸ்லிப் எஸ்பி 103. அடுத்தது தேர்ட் ஒன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார்
க்ளோஷர் ஆஃப் அக்கௌண்ட் ஆன் மெச்சூரிட்டி. அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணக்கூடிய அந்த க்ளோஷர் ஃபார்முக்கான ஃபார்ம் நம்பர் SB7A. அடுத்ததாக அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் ப்ரீமெச்சூர் க்ளோஷர் ஆஃப் அக்கௌண்ட். அதே ஒரு அக்கௌண்ட்டை ப்ரீமெச்சூர் க்ளோஷர் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான ஃபார்ம் நம்பர் SB7B. அடுத்ததாக அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் லோன் ஆர் வித்ட்ராவல் ஃப்ரம் RD PPF SSA. அதாவது PPF SSA RDயில் லோனோ அல்லது பார்ஷல் வித்ட்ராவலோ எடுக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கான ஃபார்ம் நம்பர் SB7C. அதுதான் அவங்களுக்கான அப்ளிகேஷன். அடுத்ததாக எக்ஸ்டென்ஷனுக்குன்னு ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க. அதுக்குன்னு ஃபார்ம் நம்பர்ஸ் கிடையாது, அது ஜஸ்ட்டு ஒரு மேனுஸ்கிரிப்ட் ஃபார்மேட்னு கூட வச்சுக்கலாம். அது அப்ளிகேஷன் ஃபார்மேட் மட்டும்தான் இருக்கும், அதுக்குன்னு ஃபார்ம் நம்பர்ஸ் எதுவும் சொல்லலை. இது மட்டும் இல்லாமல் அடிஷ்னல் ஃபார்ம் Annexure 1 prescribed for PPF Senior Citizen Savings Scheme wide SB Order 6/2015 shall be discontinued. இந்த SB Order 6/2015 என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீமுக்கும் PPFக்கும் நாமினேஷன் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்குன்னு Annexure 1ன்னு ஒரு ஃபார்ம் எக்ஸ்ட்ராவாக வாங்கிட்டு இருந்தாங்க. அந்த ஃபார்மை டிஸ்கண்டினியூ பண்ணுறதா சொல்லிட்டாங்க. அதே போல் ஃபார் நார்மல் வித்ட்ராவல் எக்ஸிஸ்டிங் SB7 ஷால் கண்டினியூ டு பி யூஸ்டு. அதுவே நார்மல் வித்ட்ராவல் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேருந்து வித்ட்ரா பண்ணணுன்னாலோ அல்லது TDMIS அது போன்ற அக்கௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் அக்கௌண்ட் கொடுக்காத சமயத்தில் பணத்தை எடுக்கணுன்னாலோ நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருக்கக்கூடிய வித்ட்ராவல் ஃபார்ம் SB7 அதே ஃபார்மை யூஸ் பண்ணலாம், அதையே கண்டினியூ பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபார்ம்ஸை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்ம்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு SB ஆர்டர் தான் SB ஆர்டர் 17/2020. அடுத்ததாக SB ஆர்டர் 18/2020. இந்த SB ஆர்டர் 18/2020 எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் ஆஃப் PPF அக்கௌண்ட்ஸ் அப் டு சிங்கிள் ஹேண்டட் போஸ்ட் ஆஃபீஸஸ். அதாவது இதுக்கு முன்னே சிங்கிள் ஹேண்டட் போஸ்ட் ஆஃபீஸஸில் PPF கிடையாது. அங்கே சிங்கிள் ஹேண்ட் ஆஃபீஸாக இருந்தால் அங்கே PPF அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது. ஆனால் இந்த SB ஆர்டர் 18/2020 ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு சிங்கிள் ஹேண்ட் போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் PPF அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். அடுத்ததாக SB ஆர்டர் 19/2020. 19/2020 எதை பற்றி சொல்லுதுன்னா எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ப்ரிஸ்கிரைப்டு டைம் லிமிட் ஆஃப் 1 month post retirement for retirees 55 to 60 years getting retirement benefits in February, March, April 2020 to invest in senior citizen savings scheme up to 30th June 2020. அதாவது சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீமில் 60 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய 60 வயசு பூர்த்தி அடையாத ஒருத்தர் 60 வயசு ஆகாத ஒருத்தர் சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுன்னா அவங்க 55லேருந்து 60 வயசுக்குள்ளே இருக்கணும். அவங்க ரிட்டையர்மெண்ட் அல்லது VRS ஏதோ ஒன்று அவங்க ரிட்டையர் ஆகி அந்த ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் வாங்கினதுலேருந்து 1 monthக்குள்ளே அவங்க அந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறது SCSSக்கான ஒரு கண்டிஷன். அதில் இந்த லாக்டவுன் கோவிட் சிச்சுவேஷன் காரணமாக அந்த 1 monthன்றது இந்த February, March, April, May இந்த மந்தில் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் வாங்குறவங்க 30th June 2020 வரை சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி டைம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருந்தாங்க. அந்த SB ஆர்டர் தான் SB ஆர்டர் 19/2020. அடுத்ததாக SB ஆர்டர் 20/2020 2020 வந்து SB ஆர்டர் 20 என்ன சொல்லுதுன்னா எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ப்ரிஸ்கிரைப்டு டைம் லிமிட் டு கெட் பெனிஃபிட் ஆஃப் ரிபேட் ஃபார் RD அட்வான்ஸ் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் default waiver and for extension up to 30th June 2020. No default fee charged for the period of March, April and May 2020. அதாவது இந்த SB ஆர்டர் 20/2020 மூலமாக RD அதாவது முன்னே என்ன சொல்லியிருந்தோன்னா இதுக்கு முன்னே வந்து SB ஆர்டரில் டிஃபால்ட் மட்டும் கிடையாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல்
அட்வான்ஸாக கட்டி ரிபேட் வாங்குறவங்களுக்கும் 30th ஜூன் 2020க்குள்ளே அந்த அமௌண்ட்டை சேர்த்து கட்டி 6 மாதத்துக்கான அமௌண்ட்டையோ அல்லது 1 வருஷத்துக்கான அமௌண்ட்டு அப்படி அட்வான்ஸாக கட்டும்போது ரிபேட் கொடுக்கலாம். அதுக்கு முன்னே இருக்கக்கூடிய மாதம் மார்ச், ஏப்ரல், மேக்கு சார்ஜஸ் எதுவும் பண்ண வேண்டாம், அதாவது டிஃபால்ட் ஃபீ எதுவும் கிடையாது அப்படின்னும் எக்ஸ்டென்ஷனுக்கான டைம் இந்த லாக்டவுன் டைமுக்குள்ளே முடிகிறவங்களுக்கு அந்த எக்ஸ்டென்ஷனுக்கான டைம் லிமிட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தாங்க 30th ஜூன் 2020 வரை. அதை பற்றி சொன்னது தான் எஸ்பி ஆர்டர் 20/2020. ஆர்டியோட எக்ஸ்டென்ஷன், ஆர்டிக்கான அட்வான்ஸ் இன்ஸ்டால்மெண்ட்ஸ், டிஃபால்ட் ஃபீ வெய்வர் பற்றி சொல்லுச்சு. அடுத்ததாக எஸ்பி ஆர்டர் 21/2020. இந்த எஸ்பி ஆர்டர் 21 எதை பற்றி சொல்லுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்சென்டிவ் வில் பி பேயபிள் டு ஜிடிஎஸ் எஸ்பிஎம்ஸ் ஆர் ஜிடிஎஸ் பிபிஎம்ஸ் ஃபார் ஓப்பனிங் ஆஃப் நேஷ்னல் சேவிங்ஸ் TD accounts, time deposit accounts, irrespective of the location of post offices, that is whether in rural areas or in urban areas, subject to the condition that the address of the depositor falls within the delivery jurisdiction of the GDS office. அதாவது ஒரு GDS SPM GDS BPMஸ்க்கான TD அக்கௌண்ட் ஓப்பனிங்கான கமிஷன், அது அந்த போஸ்ட் ஆஃபீஸ் வந்து அர்பன் ஏரியாவில் இருந்தாலும் சரி அல்லது ரூரல் ஏரியாவில் இருந்தாலும் சரி, ஒரு ஜிடிஎஸ் எஸ்பிஎம்மோ அல்லது ஜிடிஎஸ் பிபிஎம்மோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கான அந்த அக்கௌண்ட் ஓப்பனிங் கமிஷன் கண்டிப்பாக கொடுக்கணும். ஆனால் அதில் ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அக்கௌண்ட் யாரோட நேமில் ஓப்பன் பண்ணுறாங்களோ அவங்க அந்த போஸ்ட் ஆஃபீஸோட டெலிவரி ஜூரிஸ்டிக்ஷன் ஏரியாவுக்குள்ளே இருக்கணும். அப்படின்னும்போது அந்த ஜிடிஎஸ் பிபிஎம் ஆர் ஜிடிஎஸ் எஸ்பிஎம்க்கு டிடி அக்கௌண்ட் ஓப்பனிங்கான கமிஷன் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த எஸ்பி ஆர்டர் 21/2020. அந்த ஜிடிஎஸோட ஆஃபீஸ் அர்பன் ஏரியாவில் இருந்தாலும் சரி அல்லது ரூரல் ஏரியாவில் இருந்தாலும் சரி. அடுத்த எஸ்பி ஆர்டர் 22/2020. எஸ்பி ஆர்டர் 22 எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, acceptance of check in branch post offices for account opening and subsequent deposits. அதாவது பிஓலையும் பிரான்ச் ஆஃபீஸ்லேயும் அக்கௌண்ட் ஓப்பனிங்க்கும் சரி சப்சிக்வெண்ட் டெபாசிட்ஸ்க்கும் சரி செக்காக அக்செப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னது தான் இந்த எஸ்பி ஆர்டர் 22/2020. அதை எப்படி ஒரு மேனுவல் மேனுஸ்கிரிப்ட் ரெஜிஸ்டர் எப்படி மெயின்டைன் பண்ணணும், அதுக்கான ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரை பற்றி சொல்லுச்சு இந்த எஸ்பி ஆர்டர் 22/2020. அடுத்ததாக எஸ்பி ஆர்டர் 23/2020. எஸ்பி ஆர்டர் 23 எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிடக்ஷன் இன் ரேட் ஆஃப் டிடிஎஸ் இன் பிஓஎஸ்பி ஸ்கீம்ஸ். போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் ஸ்கீம்ஸில் டிடிஎஸில் ரிடக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, TDS has been reduced by 25% for period from 14th May 2020 to 31st March 2021. அதாவது இந்த கோவிட் லாக்டவுனில் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் வரக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக அந்த டிடிஎஸ் ரேட்டில் ஒரு 25% ரிடக்ஷன் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அந்த ரிடக்ஷன் யார் யாருக்கெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, சீனியர் சிட்டிசன் NSS 87 ப்ளஸ் MPKBY ஏஜென்ட்ஸ் SAC ஏஜென்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி, அதுபடி ஐடி செக்ஷன் அதாவது இன்கம் டேக்ஸ் செக்ஷன் 194A இன்ட்ரெஸ்ட் ஆன் அதர் தென் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் செக்யூரிட்டி, அதாவது செக்யூரிட்டிக்கான இன்ட்ரெஸ்ட்டை தவிர, அவங்க செக்யூரிட்டியாக வச்சுருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட்டை தவிர மற்ற எல்லா இன்ட்ரெஸ்ட்டுக்கும் 10% எக்ஸிஸ்டிங் டிடிஎஸ் ரேட்டாக இருந்தது 2.5% குறைஞ்சி 25% அதில் கம்மி பண்ணி 7.5% இந்த ரெடியூஸ்டு ரேட்டுன்றது May 14, 2020 மார்ச் 31, 2021 வரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10% இருந்தது 7.5% குறைச்சிருக்காங்க. இந்த செக்ஷன் 194Aன்றது சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீமுக்கான செக்ஷன். ரிமார்க்ஸில் அதாவது நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் அது.
அடுத்ததாக செக்ஷன் 194EE. அந்த செக்ஷன் 194EE அதனோட நேச்சர் ஆஃப் பேமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேமெண்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் டெபாசிட் அண்டர் NSS 87. NSS 87 ஒருத்தர் அமௌண்ட் டெபாசிட் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பேமெண்ட். அவங்களுக்கும் 10% TDS இருந்தது, 7.5% குறைச்சிருக்காங்க. இது NSS 87க்கு. அதே போல் செக்ஷன் 194H. 194Hன்றது கமிஷன் ஆர் புரோக்கரேஜ். இப்போது ஒரு டிடி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா அதுக்காக அந்த SAS ஏஜென்ட்ஸ்க்கு கமிஷன் கொடுக்குறோம். RD அக்கௌண்ட்ஸ்க்கு MPKBY ஏஜென்ட்ஸ்க்கு கமிஷன் கொடுக்குறோம். அவங்களுக்கான கமிஷனில் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ரேட் ஆஃப் TDS வந்து 5% TDS பிடிப்பாங்க. ஆனால் இந்த 14/5/2020 31/3/2021 வரை 3.75% TDS பிடிச்சிட்டு ரிமைனிங் இருக்க அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க. ஸோ டிடிஎஸ் ரேட் வந்து 3.75 குறைஞ்சிருக்கு SAS MPKBY ஏஜென்ட்ஸ்க்கு. இந்த ஆர்டரை பற்றி சொன்னது தான் SB ஆர்டர் 23/2020. இவ்வளோ தான் சார் இந்த கிளாஸில். ரிமைனிங் இருக்கக்கூடிய SB ஆர்டர்ஸை நம்மளோட அடுத்த கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ. யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.